ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்சன்டேஜ், அதாவது சதவீதம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம்ம பார்க்கலாம். If 50% of x minus y is equal 30% of x plus y, then what percent of x is y? Option A 20%, B 24%, C 25% and D 23%. அதாவது 50% of x minus y அப்படிங்கிறது 30% of x plus y க்கு சமம். அப்ப xல y வந்து என்ன percent அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப என்ன பண்றோம்? percent அப்படின்னாலே 100 கீழே போடணும், half அப்படின்னா into. So 50% of x minus y அப்படிங்கிறது 50/100 into x minus y. 30% of x plus y அப்படிங்கிறது 30/100 into x plus y. இப்ப என்ன பண்றோம்? நம்பரா ஒரு சைடு கொண்டு வரோம், இந்த x ஐயும் y ஐயும் ஒரு சைடு கொண்டு வரோம். அப்ப இந்த 30/100 இந்த சைடு கொண்டு வரோம். 50/100 into 30/100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது 100/30 ஆகும். இஸ் ஈக்குவல். இப்ப இந்த x plus y அப்படியே வச்சுக்கிறோம், இந்த x minus y இந்த சைடு கொண்டு வரோம். அப்ப என்ன ஆகும்? மேல இருக்கிறது கீழே வரும். அதாவது நம்பரை வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொண்டு போறோம், xy லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொண்டு வரோம். இப்ப இந்த நம்பரை இங்க கொண்டு போகும்போது மாறிடுச்சு. இந்த x minus y மேல இருக்கிறது இந்த சைடு வரும்போது கீழே வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும்? 100 கட் ஆயிரும். இங்க 50 30 இருக்கு, 0 கட் ஆயிரும். அப்ப 5/3 is equal to x plus y by x minus 3. 5/3 is equal to x plus y by x minus 3. இப்ப என்ன பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்க்கு பண்ற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப 5 into x minus y is equal 3 into x plus y. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5x minus 5y is equal 3x plus 3y. இப்ப 3x தான் ஸ்மால் நம்பர், 5x வந்து பெரிய நம்பர். சோ என்ன பண்றோம்? இதை இந்த சைடு கொண்டு போறோம். அப்ப 5x minus 3x வந்து 2x. இப்ப இதுல பார்த்தோம்னா -5 பெருசா +3 பெருசானா +3 பெருசு. சோ -5 இந்த சைடு கொண்டு போறோம், அப்ப +5 ஆகும். சோ 5 plus 3 வந்து 8. அப்ப 8y. 2x is equal to 8y. இப்ப போத் சைடும் 2 நால டிவைட் பண்ணோம்னா x is equal to 4y. சோ இப்ப x by y பாக்குறோம். x is equal to 4y அப்படின்னா என்ன அர்த்தம்? x க்கு வேல்யூ 4 வரும், y க்கு வேல்யூ 1 வரும். இப்ப x பக்கத்துல 1 இருக்கதா அர்த்தம், y பக்கத்துல 4 இருக்கு. அப்ப x க்கு வேல்யூ வந்து இந்த வேல்யூ வரும், y க்கு வேல்யூ x கிட்ட இருக்க என்ன நம்பரோ அதுதான் y க்கு வேல்யூ. சோ x is to y அப்படின்னா 4 is to 1 வரும். இங்க என்ன கேட்டிருக்கு? நம்ம இப்படி பாக்குறத விட x by y அப்படின்னா 4/1. இப்ப xல y வந்து என்ன வேல்யூ? x க்கு வேல்யூ 4, y க்கு வேல்யூ 1. சோ 4ல 1 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்ட்? 25%. சரியா? 4ல 1 அப்படிங்கிறது 25%. சோ ஆப்ஷன் சி 25%. If root 784 plus x is equal to 78% of 500, then the value of x is option A 342, B 352, C 362 and D 372. இப்ப ரூட் ஆஃப் 784 இருக்கு, அதுக்கு ரூட் பார்க்கறோம். ரூட் பார்த்தோம்னா 28 வரும். இது நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு பார்க்காமலே ஈஸியா பார்க்கறது வந்து, அதாவது லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி கமா போடணும். அப்ப கமா எந்த இடத்துல வரும்? 7 பக்கத்துல வரும். சோ 7க்கு மட்டும் நம்ம 7க்குள்ள எந்த ஸ்கொயர் நம்பர் அடங்குது அப்படின்னு பார்க்கணும். 3 into 3 9 அடங்காது. அப்ப 2 into 2 தான் அடங்கும். சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 2. இப்ப லாஸ்டா முடியறது என்னன்னு பார்த்தா 4ல முடியுது. 4ல முடிஞ்சா அது எந்த நம்பரா இருக்கும்? ஒன்னு 2ல முடியணும், இல்லனா 8ல முடியணும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 2 அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ 22 into 22 அப்படின்னா 784 வராது. சோ 2 பக்கத்துல 8 போடுறோம். அப்ப 28 into 28 அப்படின்னா 784 வரும். சரியா? அதாவது 3 டிஜிட் நம்பரா இருந்தால் நம்ம வந்து மனக்கணக்காவே கால்குலேட் பண்ணலாம். 5 டிஜிட் அப்படின்னா பண்ண முடியாது, 3 டிஜிட்டா இருக்கிறதுனால பண்ணலாம். ஒன்னு 22 இருக்கும், இல்ல 28 இருக்கும். 22 into 22 இது வராது. சோ 28 into 28 பார்த்தோம்னா 784 வரும். அப்ப 784க்கு 28 plus x is equal to 78% of 500 அப்படின்னா 78/100 into 500. இப்ப 0000 கட் ஆயிரும். 5 into 78 வந்து 390. அப்ப 28 plus x is equal 390. So x is equal 390 minus 28 is equal 362. So option C.
if x% of y is 100 and y% of z is 200, then the relation between x and z. Option A, z is equal to x by 2, B, z is equal to 2x, C, z is equal to x by 4 and D, z is equal to 4x. இப்ப x% of y is 100. அப்ப x% of y is 100 அப்படின்னா percent அப்படின்னா 100 கீழே போடணும். அப்ப x by 100 off அப்படின்னா into. So x by 100 into y is equal to 100. இங்க y% of z is 200 அப்படின்னா y by 100 into z is equal to 200. இப்ப என்ன பண்றோம், x y into பண்ணா xy. இப்ப இந்த 100 மேல போகுது, மேல போனா என்ன ஆகும், 100 into 100 10,000. அப்ப xy is equal 10,000. இங்க பார்த்தோம்னா y z into பண்றோம், yz. இந்த 100 மேல போகும்போது 20,000. அப்ப yz is equal 20,000. இப்ப இங்க பார்த்தோம்னா இப்ப ரெண்டு இடத்துலயுமே சேமா y இருக்கு, சரியா? இப்ப நம்ம இங்க என்ன கேட்டிருக்கு, ரிலேஷன் வந்து எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த ஒய்யை எக்ஸா மாத்துறோம். அப்ப xy is equal 10,000 அப்படின்னா y is equal 10,000 by x. இங்க yz is equal 20,000 இருக்கு. ஸோ இந்த y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப yக்கு பதில் 10,000 by x சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இந்த z பிராக்கெட் வெளியில போடுறோம், is equal 20,000. இப்ப இங்க 10,000 by xங்கிறது x வந்து கீழே இருக்கு. ஸோ 10,000 z தான் இன்டூ ஆகும். அப்ப 10,000 z is equal இந்த கீழே இருக்க x வந்து மேல போயிடும். 10,000 z is equal 20,000 x. இப்ப போத் சைடும் 10,000 டிவைட் பண்றோம். அப்ப z is equal 2x. இங்க எங்க இருக்கு அந்த ஆப்ஷன், z is equal 2x இந்த இருக்கு. ஸோ ஆப்ஷன் B. What percent of 3x is 6y if x is equal 4y? Option A 20%, B 30%, C 40% and D 50%. அதாவது 3xல 6y அப்படிங்கிறது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. இங்க xக்கு வேல்யூ கொடுத்திருக்கு. இப்ப 3x is equal to 6y, சாரி 3x is 6y அப்படின்னா xக்கு வேல்யூ 4y. ஸோ xக்கு பதில் அது சப்ஸ்டியூட் பண்றோம். 3 into 4y is 6y. அப்ப 12y is 6y. இப்ப இதுல 3xல எத்தனை பர்சன்ட் 6y அப்படின்னு கேட்டிருக்கு. 3x அப்படிங்கிறது 12y. ஸோ 12yல எத்தனை பர்சன்ட் 6y? 50%. ஏன்னா சரி பாதி. ஸோ 50%. அப்ப ஆப்ஷன் டி. Find the number which is 12% less than 250. Option A 220, B 215, C 200 and D 245. அதாவது இது என்ன அர்த்தம்னா 250ல அதோட 12% கம்மி பண்ணா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப 250ல 12% என்ன அப்படின்னு பார்க்கணும். 250 into 12% is equal 250 into 12 by 100. இப்ப இதை 15 கட் பண்ணோம்னா இங்க 5 வரும், இங்க 2 வரும். அதுக்கப்புறம் 5 into 12 வந்து 60, இங்க 2 கீழே இருக்கு. ஸோ 60 by 2 வந்து 30. அப்ப 250 into 12% அப்படிங்கிறது 30. இப்ப இங்க என்ன கேட்டிருக்கு, 250ல அந்த 12% லெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப 250ல இந்த 12% உடைய வேல்யூ 30யை லெஸ் பண்ணணும். ஸோ 250 minus 30 is equal to 220. அப்ப ஆப்ஷன் ஏ 220. 40% of 1640 plus question mark is equal 35% of 980 plus 150% of 850. Option A 962, B 692, C 926 and D 629. இப்ப 40% of 1640 என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 35% of 980 பார்ப்போம். அதுக்கப்புறம் 150% of 850 என்னன்னு பார்ப்போம். 40% of 1640 அப்படின்னா 40 by 100 into 1640. இப்ப இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, ரெண்டு 0வும் கீழே இருக்க ரெண்டு 0 கட் ஆயிரும். ஸோ 164 4 இன்டூ பண்ணோம்னா 656. அதுக்கப்புறம் 35% of 980 பார்த்தோம்னா 35 by 100 into 980. இப்போ இது எல்லாமே கட் பண்ணோம்னா 343. அதுக்கப்புறம் 150% of 850 பார்த்தோம்னா 150 by 100 into 850. இங்க மேல 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, ரெண்டு 0 கீழே இருக்க ரெண்டு 0 கட் ஆயிரும். ஸோ 85 into 15 வந்து 1275. இப்போ இங்க 40% of 1640 அப்படிங்கிறது 656. ஸோ அதை 656 போடுறோம். பிளஸ் கொஸ்டின் மார்க், அந்த கொஸ்டின் மார்க் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப பிளஸ் எக்ஸ் போடுறோம். இஸ் ஈக்குவல் 35% of 980 அப்படிங்கிறது 343. ஸோ 343 போடுறோம். அதுக்கப்புறம் 150% of 850 அப்படிங்கிறது 1275.
So plus 1275. இப்போ 656 plus x is equal to 343 plus 1275. அப்ப 656 plus x is equal to இதை ஆட் பண்ணோம்னா 1618. அப்ப x is equal 1618 இருந்து 656 மைனஸ் பண்ணோம்னா 962. So option A 962. The value of a machine depreciates at the rate of 10% per annum if its present value is 1,62,000. What will be its worth after 2 years? What was the value of the machine 2 years ago? அதாவது ஒரு மெஷின் உடைய ரேட் வந்து வருடத்துக்கு 10% கம்மியாகுது. இப்ப கரண்ட் ரேட் 1,62,000 அப்படின்னா 2 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, நம்ம கூட்டு வட்டி பாக்குற மாதிரி தான் இதுவும். வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு எப்படி அப்படின்னா, இது வந்து 2 வருஷத்துக்கு பின்னால அப்படிங்கறதுனால நம்ம இன்டூ பண்ணணும். இந்த இடத்துல ரேட் கம்மியாகுது அப்படிங்கறதுனால மைனஸ் பண்ணணும். அதாவது P இன்டூ 1 மைனஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. அந்த மாதிரி P அப்படிங்கிறது இந்த ரேட்டு, 1 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது இங்க இருக்கு பெர்சன்ட், சோ 10 போடுறோம், கீழே 100 போடுறோம், ஹோல் பவர் n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, சோ ஹோல் பவர் 2. அப்ப 1,62,000 இன்டூ 1 மைனஸ் 10/100 ஹோல் ஸ்கொயர். இப்ப இதை பார்த்தோம்னா 1,62,000. இப்ப 100 மைனஸ் 10 அப்படிங்கிறது எவ்வளவு, 90. அப்ப 90/100, 90/100 அப்படின்னா 9/10 வரும். சோ 9/10 ஹோல் ஸ்கொயர். அப்ப 9/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 9/10 இன்டூ 9/10. சோ 1,62,000 இன்டூ 9/10 இன்டூ 9/10. இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா 1,31,220. இப்ப 2 years ago, 2 வருஷத்துக்கு பின்னால அப்படின்னா நம்ம இன்டூ பண்ணணும், 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா அதே ஃபார்முலாவை டிவைட் பண்ணணும். அப்ப P by 1 minus R by 100 whole power n. அந்த மாதிரி. அப்ப P அப்படிங்கிறது 1,62,000 by 1 by R அப்படிங்கிறது 10 by 100 போடுறோம், whole power n அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னால, so whole power 2 is equal to 1,62,000. இப்ப இதை பார்த்தோம்னா 90/100 வரும், அப்ப 9/10 வரும். சோ கீழே 9/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 9 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர். இதை மேல போகும்போது 10 ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் ஆகும். சோ 10 இன்டூ 10, 9 இன்டூ 9. இப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா 2 lakh, 1, 10, 100, 1000, 10,000 lakh. சோ 2 lakh. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1,31,220. இதுக்கு 2 lakh. When the price of a product was decreased by 10%, the number sold increased by 30%. What was the effect on the total revenue? Option A 16%, B 17%, C 18% and D 19%. அதாவது ஒரு பொருள் வந்து 10% கம்மியாகுது. 10% கம்மியாக்குனா அது வந்து சேல்ஸ் வந்து 30% அதிகமாகுது. ஸோ டோட்டலா எவ்வளவு பெர்சன்ட் அதிக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளினுடைய விலை 100 ரூபாய் அப்படின்னு வைக்கிறோம், விற்கிற பொருளும் 100 பொருள் அப்படின்னு வைக்கிறோம். சரியா? இப்ப 10% கம்மியா இருக்கு அப்படின்னா 100 ரூபாய்க்கு வித்த பொருள் இப்ப 90 ரூபாய், 10% கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து 30% அதிகமா இருக்கு. அப்ப 100 பொருள் வித்த இடத்துல இப்ப 130 பொருள் விக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏற்கனவே 100 ரூபாய்க்கு 100 பொருள் வித்திருக்கு அப்படின்னா என்ன ரேட்டு, 100 இன்டூ 100 10,000. சரியா? டோட்டல் ரெவன்யூ 100 இன்டூ 100 10,000. அதுக்கப்புறம் 90 ரூபாய் ரேட் வச்ச பின்னாடி 130 பொருள் வித்திருக்கு. சோ 90 இன்டூ 130 எவ்வளவு, 11,700. ஃபர்ஸ்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு, இப்ப 11,700 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. சோ இப்ப அதிகம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, 1,700 ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்கு. அந்த 1,700 ரூபாய் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. சரியா? 10,000 ரூபாய்க்கு 1,700 ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்கு. சோ இங்க பெர்சன்ட் கேட்டிருக்கு. பெர்சன்ட்னா 100க்கு 10,000 ரூபாய்க்கு 1,700 அப்படின்னா 100க்கு எவ்வளவு, இப்ப இங்கேயும் 00 கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டாலே இங்க 100, இங்க 17. சோ 100 ரூபாய்க்கு 17, 100க்கு 17. அப்ப 17% அதிக சேல்ஸ் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் பி 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.